அமெரிக்க தேர்தல் முடிவுகள் எவ்வளவு தூரம் இப்ப சமகாலங்கள்ல பல தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த விளையாட்டும் அமெரிக்காவோட விளையாட்டும் மாறி போச்சு. இதுல சாதக பாதகங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டை பொறுத்து நம்ம ஏறிக்கிட்டு கூடிக்கிட்டு குறைச்சிக்கிட்டு தான் இருக்கு. இதுக்கு கொஞ்சமும் குறைச்சல் இல்லாம தான் ஐரோப்பால ஜெர்மனியோட ரிசல்ட் வந்திருக்கு. அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது 2 விதமா எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா ஜெயிச்ச கட்சி ஒண்ணு, 2வது இடம் பிடிச்ச கட்சி ஒண்ணு. இந்த 2வது ஏடிஎஃப் பார்ட்டி வந்து ஒரு ஃபார் ரைட் பார்ட்டி. இந்த நாசி சிம்பிள் எல்லாம் போட்டு ஜெகஜோதியா ஜெர்மனிக்குள்ள அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு பின்புலம் அப்படிங்கிறது எலான் மஸ்க். ட்ரம்ப்போட தலைமையில இருக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம். இப்ப அமெரிக்கால 2 கூட்டம். ஒண்ணு யுஎஸ்ஏடுக்கு பின்னாடி உள்ள ஒரு திருட்டு கூட்டம். நமக்கு ஆகாதுங்கிறனால. அப்ப இந்த கூட்டம் மட்டும் ஆகுமாடா அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த கூட்டமும் என்னைக்கு வேணாலும் நமக்கு எதிரா மாறலாம். நம்ம தயாரா இருந்துக்கணும். இப்ப ட்ரம்ப் தலைமையிலான ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தோட ஏகோபத்த ஆதரவு இப்ப ஜெர்மனில ஏடிஎஃப்க்கு இருக்கு. அது ஏறக்குறைய 20% ஓட்டுகளை அள்ளிருச்சு. 2வது கட்சி தான், ஆளுங்கட்சியா மாறப் போறது கிடையாது. ஆனா அவர்கள் அறிவிச்சிட்டார்கள், அடுத்த தேர்தல்ல நாங்க தாண்டா ஆளுங்கட்சி அப்படின்னு அறிவிச்சிட்டார்கள். இது ஏன் அப்படின்னா ஏறக்குறைய ரொம்ப காலம் ஹிட்லருக்கு அப்புறம் ஒரு ஃபார் ரைட் இவ்வளவு தூரம் செல்வாக்கா வந்தது இப்பதான். ஏறக்குறைய இந்த கட்சி தலைவரை ஒரு பொம்பளை ஹிட்லர் அப்படின்னு வர்ணிக்கிறார்கள். ஆனா அதையும் தாண்டி அவர்களோட பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருக்கு. அது ஒரு காலத்துல வெடிக்கும் போது பாத்துக்கலாம். சரி, இந்த ஜெயிச்ச பையன் கிறிஸ்டின் டெமோக்ராட் யூனிட் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு. என்ன பண்ணுவார்கள்னு அவர்கள் தேர்தலே அறிவிச்சிட்டார்கள். என்ன அப்படின்னா முதல்ல அகதிகள் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரதுதான். எது ஜெர்மனிக்குள்ள கொண்டு வரதா, இல்ல ஒட்டுமொத்த ஐரோப்பாலையும் கொண்டு வரதா, பிராந்திய வல்லரசன் நான் தானே அப்படிங்கிற மனநிலையில இருக்கக்கூடிய ஆள். இந்த கட்சி ஒன்றும் புது கட்சியெல்லாம் கிடையாது. ஏற்கனவே 16 வருஷம் கைக்குள்ள வச்சிருந்தா மெர்க்கலனோட பார்ட்டி தான். அதனால இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இவர்கள் ஈஸியா சிஸ்டமேட்டிக்கா செயல்பட ஆரம்பிச்சிருவார்கள். புதுசா வந்து சிஸ்டத்தை அப்படியே உணரணும் அப்படிங்கிறலாம் இவர்களுக்கு தேவை கிடையாது. ஆளும் வெயிட்டான ஆள் தான். அதனால இதை வேகமா இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்ப்பாரு. என்ன ட்ரம்ப்போட ஸ்டைல்ல ஏகபோகமா இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்ப்பாரு. என்னத்தை தொடுறாருங்கிறது தான் முக்கியமான விஷயம். 1 அகதிகள் பிரச்சனை, 2 அப்படிங்கிறது பொருளாதார பிரச்சனை, 3 அப்படிங்கிறது ஐரோப்பாவோட பாதுகாப்பு. இந்த ஐரோப்பாவோட பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காவே அறிவிச்சிட்டாங்க, நேட்டோல இருந்து ஜெர்மனி விலகறதுக்கு தயாரா இருக்கு, தனியா ஒரு நேட்டோவை உருவாக்குது. அதெல்லாம் கிடையாது. ஜெர்மன் தனியா நிக்குது, ஜெர்மன் கூட எல்லா பேரும் வந்து நிக்கிற அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்க போறாரு அப்படின்னு. அப்ப ஆக போக அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் இனிமே உரச ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு போகும்? ஏன் அப்படின்னா சிடியுவை தாண்டி ஏடிஎஃப் மேலதான் இவர்களுக்கு அமெரிக்காவுக்கு ஹோல்டு இருக்கு, கண்ட்ரோல் இருக்கு, பிடிக்குதும் கூட. அவர்களுக்கு தான் ஃபண்டிங் கொடுத்தார்கள். எலான் மஸ்க் போய் பிரச்சாரமே பண்ணிட்டு வந்தாரு. இந்த மாதிரி ஆப்போசிட் பார்ட்டி அதுவும் வலுவா இருக்கு. 20% மேல நினைச்சு பார்க்க முடியாத ஓட்டை அப்படியே அள்ளி வச்சிருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது. 8% தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு. 8% தப்பிச்சோம் பொழைச்சோமாடா, 1% தாண்டா ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அங்க அரசியலே வேற. அந்த பார்ட்டி அமெரிக்காவோட வம்புழுக்குது. நேட்டோ தேவையில்லைங்குது. அமெரிக்கா சத்தியமா எனக்கு தேவையில்லை, நீ எல்லாத்தையும் போடா ராசா அப்படின்னு பத்தி விட்டுரும். ஆனா அமெரிக்கா ஆப்போசிட் பார்ட்டியை வச்சு என்னெல்லாம் செய்ய முடியுமோ கடிவாளம் போடும். அப்ப களை கட்டும் ஐரோப்பா அரசியல். இது போக அவர்கள் தொடக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அகதிகள் விஷயம். அப்ப வெறி பிடிச்சு அதுல ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அதுவும் ஏறக்குறைய ஒரு கலவரத்துல போய் முடியும். அதுக்கடுத்து நேட்டோல இருந்து விலகிறார்கள் அப்படின்னா நேட்டோ ராணுவ கூட்டமைப்பு விலகிறார்கள். ராணுவ ரீதியா என்னென்ன பிரச்சனை வெடிக்குமோ சாதக பாதகங்கள் அப்படின்னு கால்குலேட் ஆகி போயிடும். இதுல பிரைமா என்ன ஓடுது அப்படின்னா ஊர் புறா தேர்தல் நடக்குது. உள்ளூர்ல உள்ள தேவையில்லாத ஆட்களை வெளியில தூக்கி வீசுறதுக்கு உலகம் தயாராயிருச்சு அப்படிங்கிறதா. நமக்கு இந்த சூழ்நிலை தான் வேணும். நம்மளுமே இப்ப இங்க உட்கார்ந்துருக்க சட்டவிரோதமான ஆட்களை வெளியேற்ற போறோம். அப்படி வெளியேற்றும் போது உலக சூழ்நிலை ரொம்ப முக்கியம். ஏற்கனவே அமெரிக்கா செட் ஆயிருச்சு, இப்ப ஐரோப்பா செட் ஆயிருச்சு. இப்ப என்ன நமக்கு பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. ஈஸியா நம்மளால சட்டவிரோதமா இருக்கக்கூடிய ஆட்களை தூக்கி வெளியில வீச முடியும். அதே மாதிரி இப்ப வந்திருக்க கூட்டம் பூரா ஃபார் ரைட் கூட்டம் தான். அவன் நாடுதான் பெருசு. எதை விடடா பெருசு? ஒட்டுமொத்த உலகத்தை விட பெருசு. ஆனா அவன் கிட்ட போய் கேட்டோம்னா, ஏன் நிலவெல்லாம் சேர்க்க மாட்டியா? அதை விட நாங்க தான் பெருசு அப்படின்ட்டுருவாங்க.
அதனால இப்ப நம்ம ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரை நோக்கி போகும்போது பெரும் சிக்கல்கள் இருக்காது. வேணும்னே குடைச்சல் குடுக்கறது வேற. ஆனா சிக்கல் இருந்தே தீரும் அப்படிங்கிற எந்த ஃபார்மட்டும் கிடையாது. அங்க என்னப்பா சத்தம்ன்னு கூட கேட்க மாட்டாய்ங்க. ஏன்னா இவன் எங்கேயாச்சும் ஒரு இடம் விட்டு போயிருக்கும். அத பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாய்ங்க. அப்ப அமெரிக்க எலக்ஷனும் சரி, ஜெர்மன் எலக்ஷனும் சரி, நமக்கு ஓரளவுக்கு மைலேஜ் குடுக்கும். அதே சமயம் எல்லா விஷயத்திலயும் குடுக்குமான்னு கேட்டா, அப்படிலாம் உலக அரசியல்ல எதுவுமே நடக்காது. உலக அரசியல்ல என்ன, உள்ளூர் அரசியல்லே எதுவுமே நடக்காது. அப்ப சில விஷயங்கள் பிரச்சனை வரும், சமாளிப்போம், எந்திரிச்சு போவோம் அப்படிங்கிற மாரி தான். ஒன் நேரடியா இந்தியா ஆளல. அத மனசுல வச்சுக்கணும். ஆனா, அங்கெல்லாம் ஏற்பட்ட சூழ்நிலை, நம்ம இந்த சைடு பாகிஸ்தான நோக்கி போகும்போது, அதே மாரி சட்டவிரோதமா குடியேறி இருக்கக்கூடிய பங்களாதேஷ் ஆட்கள விரட்டும்போதும், நமக்கு ரூட் கிளியர் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அதிகமா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து அங்க ஏடிஎஃப் பார்ட்டியோட வளர்ச்சி, அந்த பார்ட்டி பின்னாடி அமெரிக்கா போறது, இது பூரா ஐரோப்பாவ வச்சு செய்யும். செய்யட்டும். ரொம்ப காலமா அமெரிக்கா பின்னாடியே நின்னுகிட்டு, அமெரிக்காவ காட்டிலும் கூடுதலா வாய் பேசிட்டு இருந்த ஐரோப்பாவுக்கு பெரும் பிரச்சனை, எதிர்பார்க்காத பிரச்சனைகள்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அகதிகளால ஒழியப்போது அப்படின்னு உண்மையோ பொய்யோ கிளப்பி விட்டார்கள். அதுக்கடுத்து தீவிரவாதம் அப்படின்னு கிளப்பி விட்டார்கள். அடுத்து ஆப்பிரிக்கா கண்டம் தான் ஐரோப்பா அப்படின்னு கிளப்பினார்கள். இப்ப இந்த 3 சச்சரவுல இருந்து பாதுகாக்க வந்தவர்கள் தான் நாங்கள் அப்படின்னு சொல்லி சில பார்ட்டிகள் இப்ப ஏறக்குறைய ஐரோப்பாவ ஆள ஆரம்பிக்கிறார்கள் மெல்ல மெல்ல. இப்படி ஆள ஆரம்பிச்சு இவர்கள் டார்கெட்ட அச்சீவ் பண்ணும்போது மிகப்பெரிய ரகளைகள் ஏற்படும். டார்கெட்ட அச்சீவ் பண்ண பிற்பாடு தக்க வைக்கிறக்கும் மிகப்பெரிய ரகளைகள் ஏற்படும். இப்ப 50 வருஷம், 100 வருஷம் எப்படி போச்சோ, அதுக்கு அப்படியே ரிவர்ஸா அடுத்த 50 வருஷம், 100 வருஷம் போகும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.